அட்டகத்தி தினேஷும் கலையரசனும் சேர்ந்து நடிக்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒரு பெரிய எதிர்பார்ப்போட நான் இருந்தேன். அந்த படம் தான் தண்டகாராயணம். இந்த டைட்டிலே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு டைட்டில். ட்ரெய்லர் பார்த்தப்ப எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இது இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரசியல் இந்த படம் பேச போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒரு சர்வதேச அரசியல் இங்க இருக்கக்கூடிய பழங்குடியினர் மக்கள் வரையும் எப்படி பாதிக்கப்பட்டுச்சு, ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டதுன்னு கூட ஒரு சில தகவல் மூலியமா சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி 2ஆம் உலக போரின் கடைசி குண்டு அப்படின்ற படத்தை இந்த இயக்குனர் எடுத்திருந்தாரு. அந்த படத்திலுமே பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சர்வதேச அரசியல இங்க இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளி வரையுமே அது எப்படி பாதிக்கப்படுது அப்படின்ற விஷயத்தை பேசியிருப்பாரு. அஸ் யூஸ்வல் இந்த படத்திலுமே பாத்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு கருத்தை தான் பேசியிருக்காரு. கலையரசனுடைய கதாபாத்திரம் காலமாறதுக்கே எழுதப்பட்ட ஒரு கதாபாத்திரமா இருக்கு எல்லா படத்திலுமே. அதை கொஞ்சம் மாத்தி அமைக்கலாம் இயக்குநர்கள்லாம். அட்டகத்தி தினேஷ் அஸ் யூஸ்வல் அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுமோ நல்ல அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. பொதுவா இந்த மாதிரியான கருத்தியல் சார்ந்து பேசக்கூடிய படங்கள் பாத்தீங்கன்னா கமர்ஷியலா மாஸ் சீன்ஸா அல்லது இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா மெனக்கிட்டு பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அது ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. நல்லாவே ஒர்க் ஆயிருந்திருக்கு. ஸ்கிரீன் பிளே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கிரீன் பிளேவா இருக்கிறதுனால நம்ம எல்லா விஷயங்களையும் நம்மளுக்கு ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி நம்ம யூகிக்கக்கூடிய எந்த விதமான ட்விஸ்ட் எதுவுமே இல்லாம ஒரே மாதிரி ஃபிளாட்டா படம் போறதுனால நம்மளுக்கு ஒரு சில இடங்கள்ல படம் என்னடா சொல்ல வரீங்க அப்படின்ற மைண்ட் செட்டப் கொடுத்தாலும் கொடுக்கும். தியேட்டர்ல இந்த படத்தை பார்க்க நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ அமேசான் பிரைம்ல ஓடிடில இந்த படம் அவைலபிள் இருக்கு. நான் அமேசான் பிரைம்ல தான் பார்த்தேன். நீங்க கண்டிப்பா பாருங்க. ஒரு பொலிட்டிக்கலா ஒரு அட்ரஸ் பண்ணக்கூடிய கண்டிப்பா ஒரு படமா இருக்கும் இந்த படம். நன்றி, வணக்கம்.